நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ரெட் ஹில்ஸ் பாஷா. இன்னும் ஓரிரு நல்ல பெருநாள் வந்துடும். அந்த பெருநாள் தொழுகை பற்றி தாங்க பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம ஊரில் எல்லா தொழுகையும் கரெக்டாக தொழுறவங்க கூட வருஷத்துக்கு 2 முறை மட்டும் ஒரு சின்ன டென்ஷன் ஆவாங்க. அது என்னன்னு தெரியுமா? பெருநாள் தொழுகையோட கூடுதல் தக்பீர்கள். மற்ற தொழுகையில் அல்லாஹு அக்பர்னு கையை கட்டிட்டா அப்புறம் ருக்குக்கு தான் கையை விடுவோம். ஆனால் பெருநாள் தொழுகையில் இமாம் திடீர்னு கையை விடுவார், திடீர்னு கட்டுவார். நம்ம ஆளுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்கவர் என்ன பண்ணுறாரோ அதையே காப்பி பண்ணுவாங்க. ஆனால் சோகம் என்னன்னா, அந்த பக்கத்தில் இருக்கவரும் இவரை பார்த்து தான் கை கட்டுவார். விளையாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் ஒரு அழகான விஷயம் இருக்குது. வருஷம் பூரா பிஸியாக இருக்கிற நாம இந்த தக்பீர்களில் தப்பு பண்ணுறது எதை காட்டுதுன்னா, நம்ம இறைவனுக்கு முன்னாடி இன்னும் குழந்தைங்களாவே இருக்கோம்னு தான் அர்த்தம். அந்த தப்பில் ஒரு பயம் இருக்கும், ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு ஒரு பதட்டம் இருக்கும். அந்த பதட்டமே ஒரு இபாதத் தான். ஏன்னா இறைவனுக்கு முன்னாடி நம்ம சரியாக இருக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணத்துலேருந்து வருது. இமாம் தொழுகைக்கு முன்னாடி தக்பீர் முறையை எத்தனை முறை சொன்னாலும் நம்ம மறக்கிறது ஒரு வகையில் அந்த பெருநாள் சந்தோஷத்தோட ஒரு பகுதியாக மாறிடுச்சு. அடுத்த முறை பெருநாள் தொழுகையில் யாராவது மாற்றி செஞ்சா அவங்கள முறைக்காதீங்க, பார்த்து ஒரு புன்னகை செய்யுங்க. ஏன்னா பெருநாள்ங்கிறது குறைகளை தேடுறதல்ல, ஒருத்தர் மன்னிச்சு ஏத்துக்கிற அழகான நாள். சரி, இவ்வளோ பேசிட்டோம். இப்போ நம்ம பெருநாள் தொழுகை எப்படி தொழுவது சுருக்கமா பார்த்துடலாமா? பொதுவாக பெருநாள் தொழுகையில் கூடுதல் தக்பீர்களின் எண்ணிக்கை குறித்து சில சிறிய மாற்றங்கள் இருந்தாலும் நம்மூரில் பொதுவாக பின்பற்றப்படும் முறையை இங்கே தருகிறேன். முதல் ரக்கத் தக்பீர் தஹ்ரீமா. ஆரம்பத்தில் அல்லாஹு அக்பர் என்று கூறி கைகளை கட்டிக்கொள்ள வேண்டும். பிறகு சனா ஓத வேண்டும். கூடுதல் தக்பீர்கள் 3 முறை. இமாம் 3 முறை அல்லாஹு அக்பர் என்று கூறுவார். முதல் 2 முறை கைகளை உயர்த்தி அப்படியே கீழே விட்டுவிட வேண்டும். 3வது முறை அல்லாஹு அக்பர் என்று சொல்லும்போது கைகளை கட்டிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு இமாம் சூறாக்களை ஓதுவார். வழக்கம் போல ருக்கு சஜ்தா செய்துவிட்டு 2ஆம் ரக்கத்திற்கு எழ வேண்டும். 2ஆம் ரக்கத்தில் இமாம் எழுந்தவுடன் முதலில் ஃபாத்திஹா மற்றும் மற்றொரு சூறாவை ஓதி முடிப்பார். பிறகு ருக்கு செல்வதற்கு முன்னால் இமாம் 3 முறை தக்பீர் கூறுவார். இந்த 3 முறையும் கைகளை உயர்த்தி அப்படியே கீழே விட்டுட வேண்டும். 4வது தக்பீர், இது ருக்குவிற்கான தக்பீர். இதை சொன்னதும் நேராக ருக்குவிற்கு சென்று விட வேண்டும். சுருக்கமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள, முதல் ரக்கத் சூரா ஓதுவதற்கு முன்னால் 3 கூடுதல் தக்பீர். 2ஆம் ரக்கத் சூரா ஓதி முடித்த பிறகு 3 கூடுதல் தக்பீர்கள். கையை தொங்க போடணும். 4வது தக்பீர்ல இருக்கு போகணும். இந்த 3+3 முறை தான் நம்மூரில் பெரும்பாலான பள்ளிவாசல்களில் பின்பற்றப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த பெருநாள் தொழுகையை முறையாகவும் அழகாகவும் தொழுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. நிச்சயமா உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நிச்சயம் யாரோ ஒருவருக்கு பயனா இருக்கும். ஜஸாகல்லாஹ் ஹைரன்.